என்னத்த பயந்துட்டீங்களா? என் அண்ணன் பிள்ளை போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அத்தை, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கே வந்துட்டேன். இதை பாருங்க, ஆர்டர் காப்பி. இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். உங்க கையால தான் சாப்பிட போறேன். நான் கொஞ்ச நாள் சமைச்சு போடுறேன், அதுக்கப்புறம் வேற ஒருத்தி வந்துருவா. ஏன் சமையலுக்கு ஆள் வைக்க போறீங்களா? உனக்கு ஒரு பொண்டாட்டியை கொண்டு வர போறேன். நீ வந்ததும் தரகர வர சொல்லியிருக்கேன். பொண்ணோட போட்டோவை நாளைக்கே கொண்டு வர சொல்றேன், சரியா? அத்தை, நான் தான் இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சொன்ன சரியா போச்சா? உன் ஜாதகத்துல கல்யாண யோகம் வந்தாச்சு. நீயே சொன்னாலும் தடுக்க முடியாது. ஹலோ, அப்படியே ஓகே ஓகே சரி, ஓகே. நான் உடனே கிளம்பி ஸ்டுடியோக்கு போறேன். அத்தை, நான் உடனே வெளியே கிளம்பணும். பாஸ்கர் விஷயம் என்னப்பா ஆச்சு? அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? அது விஷயம் தான் போறேன். நான் வரேன். சரிப்பா. நீ கொஞ்சம் கை எப்படி வைமா? ரெடி? கொஞ்சம் கேப்பு. சின்ன. ரெடி? லிட்டில். ஓகே. ரெடி? நீ இப்படி வாமா. கொஞ்சம் இப்படி வச்சு போஸ் கொடுங்க, லைட்டுக்கு ஃபேவரா. ரெடி? ஸ்மைல். நான் சொல்கிற மாதிரி கேளுமா. ஸ்மைல். சார், உங்களையும் தான். கொஞ்சம் ஸ்மைல். கொஞ்சம் நல்லா உட்காருங்க. என்ன சார்? சார் வணக்கம் சார், உட்காருங்க. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? பாஸ்கர் எங்க? அவர் இந்த பக்கம் வந்து 4-5 நாள் ஆச்சு சார். கடைசியா இங்க வந்தப்ப உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானே? நீங்க சொல்றது புரியல. இங்க வந்தப்ப வெளியூருக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானே? அப்படி எதுவும் சொல்லல சார். கடைசியா இங்க வந்த அன்னைக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வந்தானே? யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வந்தா சார். அந்த பொண்ணை மாடலிங்கா மாத்த போறேன்னு சில ஸ்டில்ஸ் கூட எடுத்தாரு. அந்த பொண்ணோட போட்டோஸ் இருக்கா? இல்ல சார், நெகட்டிவ் கூட அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு போட்டோ கூட இல்லையா? இல்ல சார். அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானே? ஏன் சார் இவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்லாமல போலீஸ் வர போது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனா? ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு அவரோட படத்துல ஹீரோயினியா புக் பண்ண போறேன்னு கூட்டு போனார் சார். அந்த ப்ரொடியூசருங்க வந்திருக்காரா? பாஸ்கர் பார்க்க ஒரு தடவை இங்க வந்திருக்காரு. அவரோட பேரும் கான்டாக்ட் நம்பர் எனக்கு வேணும். இருக்கா இல்லையா? அதோ பார்க்குறேன் சார். ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா வருவேன். ஓகே சார். வரேன். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। सर्वशाब्दे सर्वशदर्थे सर्वमेव देनाप्नोदे सर्वं जयति। कर्पूरनीराञ्जनदीपं दर्शयामि त्र्यम्बकं भजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् प्रसादं दीर्घमायुः सम्पत्।
அம்மா கிளம்பலம்மா. இருமா, கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் உட்காந்துட்டு தான் போகணும். அப்பதான் மனசுக்கு அமைதி கிடைக்கும். சரி வாம்மா. வா. என்னம்மா பாக்குற? நந்தினி, அவங்கள பாரு. யாரு? அவங்க தான் சந்தியாவோட அம்மா. வா, போய் பேசிட்டு வரலாம். வேண்டாம்மா, வேண்டாம். இல்லம்மா, அவங்க நம்மளை பார்த்துட்டா தப்பா நினைச்சுக்குவாங்க. பேசிட்டு போயிடலாம். உன்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவும் வேணாம். ஒரு தோழியா எனக்கு அவங்க தெரியும், அவ்வளவுதான். வா. சிவகாமி அம்மா, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். வாங்க, அப்படி உட்காந்து பேசலாம். அப்படி உட்காந்து பேசலாம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ தான் என்னோட கடைசி பொண்ணு பிரியா. ஆஹா, வணக்கம்மா. இவ தான் என் பொண்ணு நந்தினி. அப்படியா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கம்மா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஜாபுக்காக வெயிட் பண்றேன். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நந்தினியோட கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ண வந்தோம். ரொம்ப நாள் வேண்டுதல் இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. நேரம் காலம் கூடி வந்தா எல்லாம் தன்னால தேடி வரும். உங்க பொண்ணை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவரு. எல்லாம் உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் தான். உங்களை தான் நான் அடிக்கடி கோவில்ல பாக்குறேன்ல, கடவுள் கைவிட மாட்டாரு. ஒரு நாள் நந்தினியை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. கல்யாணம் முடிவாயிட்டா எனக்கு பத்திரிக்கை கொடுங்க. கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன். உங்களுக்கு தராமலையா? பிரியா, என்ன படிக்கிற? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நல்லா படிமா. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரேன். போயிட்டு வரேன். பாய். Yes, come in. இன்ஸ்பெக்டர் விக்னேஷ். பாஸ்கரோட அண்ணன். வாங்க சார். உட்காருங்க சார். சார், பாஸ்கர் எங்க சார்? ஃபாரின் போயிட்டாரா? பாஸ்கரை தேடி தான் அங்கே வந்திருக்கேன். கொஞ்ச நாள் அவனை காணும். பாஸ்கருக்கு பல தடவை ஃபோன் பண்ணேன் சார். அவர் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் அட்டன் பண்ணல. வீட்டுக்கு கூட போய் பார்த்தேன், டோர் லாக் பண்ணி இருந்துச்சு. அதனாலே திரும்பி வந்துட்டேன். உங்களுக்கும் பாஸ்கருக்கும் எப்படி பழக்கம்? எவ்வளோ நாளாக பழக்கம்? நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் சார். அவர் மாடலிங் கோஆர்டினேட்டர். புதுசாக யாராவது நடிக்க வந்தால் அவர் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது வரைக்கும் தான் அவருக்கும் எனக்கும் உள்ள பழக்கம். சமீபத்தில் அப்படி யாரையாச்சும் உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சானே? யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தார் சார். அவளுக்கு டான்ஸ் ரிஹர்சல் கூட கொடுத்தோம்.
என் படத்துல ஹீரோயினா நடிக்க வைக்கிறதுக்காக புக் பண்ணி அட்வான்ஸ் கூட இப்போ தான் கொடுத்தோம். எல்லாம் பாஸ்கர் மூலமா தான் சார் நடந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா உங்ககிட்ட? அது வந்து இல்லை சார், ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாஸ்கர் கையில் தான் இருக்கு. ஆஹா, சரி. அந்த பொண்ணோட பேர் அட்ரஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அது கூட எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தேன்னு சொன்னீங்க, பேர் அட்ரஸ்லாம் தெரியாம தான் கொடுத்தீங்களா? சினிமாவுக்கு வர்றவங்கெல்லாம் வரும்போது ஒரு பேர் இருக்கும், நடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பேர் மாற்றிக்குவாங்க. அதனால அவங்க பேரெல்லாம் நான் கேர் பண்ணுறது இல்லை சார். மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? கண்டிப்பாக காட்டுவேன் சார். நீங்கள் எங்கே தானே இருப்பீங்க? 10 வருஷமாக நம்ம ஆஃபீஸ் இங்கே தான் சார் இருக்கு. நீங்கள் எப்போ வேணால் வரலாம். தேவைப்பட்டா கண்டிப்பாக வருவேன். வாங்க சார். பாஸ்கராலையும் இந்த பொண்ணாலையும் நமக்கு ஏதோ ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு போறாரு. இனிமே இந்த பொண்ணு போட்டோ இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. போயிட்டு வந்தா மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். நான் ஒன்றும் என் சந்தோஷத்துக்காக வரல, உன் மன நிம்மதிக்காக தான் வந்தேன். அந்த கடவுள்கிட்ட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டியிருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு நல்ல வாழ்க்கை அமையணும். அது ஒன்று போதுமா, வேற என்ன வேணும் எனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, பாப்போம். அங்கே போய் உட்காரலாம், வா வா. அம்மா என்னம்மா பண்ணுது? ஒன்றும் இல்லைம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா திடீர்னு? இரு, நான் போய் சோடாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் போனால் சரியாயிடும். ஆமா, காலையில நீ சாப்பிட்டியா இல்லையா? கோயிலுக்கு வர்றதால காலையில சாப்பிடல. இதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். எந்த சாமியாவது பட்னியா இருந்து என்ன பார்க்கவான்னு சொல்லிச்சா? ஏமா இப்படி பண்ற? பட்னியா இருந்து ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? இந்த வயசுல உன் உடம்பு தாங்குமா? என்னம்மா பண்றது? உன்னை ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். என்னம்மா நீ? உனக்கு எப்ப பாரு என்ன பத்தி தான் கவலையா? உன்னை பத்தி கவலைப்படாம வேற யாரை பத்தி கவலைப்பட போறேன்? வெறும் வயிறோட இருக்க, அதான் உனக்கு தலை சுத்துது. இரு, நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன். வாங்கிக்கங்கம்மா. சுமங்கலி பூஜையில ஒரு சுமங்கலிக்கு புடவை எடுத்து கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னால முடிஞ்சதுமா, அதான் கொடுத்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாரதா, இவங்க ஏன் இங்க
தனியா உட்காந்துருக்காங்க? சாரதா, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? லேசா தலை சுத்துச்சு, அதான் உட்காந்துருக்கேன். அப்படியா? நீங்க தனியாவா வந்திருக்கீங்க? இல்லைங்க, என் பொண்ணு நந்தினி கூட தான் வந்தா. கடைக்கு போயிருக்கா. அம்மா இப்ப எப்படி இருக்கு? இந்தா குடி. போதுமா? வா போலாம். பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. வாங்க, அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப தூரம் உங்களால நடக்க முடியாது. நந்தினி, அம்மாவை கூட்டிட்டு வாமா. சரி ஆண்டி. பரவாயில்லைங்க, நாங்க இன்னொரு நாள் வரோம். நான் சொல்றத கேளுங்க. பக்கத்துல தான் என் வீடு. வாங்க போலாம். ஆட்டோ, இங்க வாப்பா. வாங்க. என்னம்மா இது? ஆட்டோவுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இதுலயே வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க உள்ள போங்க. நந்தினி, உங்க அம்மா கொஞ்சம் பத்திரமா உள்ள கூட்டிட்டு போமா. இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க. வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க. முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் நான் வரேன். நான் அதுக்கு தான் அப்பவே எங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். நீங்க தான் பிடிவாதமா இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வரணும்னு தான் இருக்கேன். கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். சரி, நான் கிளம்புறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம போறது மனசுக்கு சங்கடமா இருக்கு. என் பொண்ணுங்க காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டு சாவி எங்கிட்ட தான் இருக்கு. அதான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வரணும். வரேங்க. வாங்க. வரேம்மா. ஆட்டோ நேரா போப்பா. வரேங்க. சந்தியா அம்மா கூட நல்லவங்களா இருக்காங்களேம்மா. தாயை போல பிள்ளை, நூலை போல சிலைன்னு சும்மாவா சொன்னாங்க. வா. ரவி, என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? இல்லை சார், சாப்பிட்டேன். இது என் தம்பியோட ஃபோட்டோ. பேப்பரில் என்ன மேட்டர் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் எழுதியிருக்கேன். ஓகே, ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. அன்புள்ள தம்பி பாஸ்கருக்கு அண்ணன் நெட்னி சொல்லுவது, உன் பாசமிகு அத்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதால். என்ன சார், உங்க அத்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம் ரவி, எனக்கு அவன் மேலே பாசம் அதிகம், அவனுக்கு அத்தை மேலே பாசம் அதிகம். அதனால தான் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தா அதை பார்த்துட்டு உடனே கிளம்பி வருவான். சரிங்க சார், உங்க தம்பி போட்டோவை போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மேட்டரை போட்டுறேன் சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே ரவி, இந்த மேட்டர் நாளைக்கே பேப்பரில் வரணும். அப்படியா?